ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ரைங் வைரல் குக் வித் கோமாளி ஷோ ரெசிபீஸ். ஸோ அவங்களோட ஷோ ரெசிபீஸ் வந்து நிறைய வைரல் ஆயிருக்கு. அண்ட் ரொம்ப யூனிக்கான டிஷ்ஷஸ் நம்மளே இப்படி ஒரு டிஷ் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த லவ் லெட்டர் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதோட இன்னொரு நேம் வந்து ஏலஞ்சி, பட் அது லவ் லெட்டர்னும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ குயிக்காக பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சரில் நம்ம வீட் ஃப்ளார் எடுத்துருக்கோம், ஒரு எக், சுகர், ப்ரௌன் சுகர் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டு, கொஞ்சம் டர்மரிக் பவுடர் அப்புறம் வாட்டர் யூஸ் பண்ணி இது நல்லா நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது இப்படி தான் இருக்குது. இப்போ கீல இந்த துருவன தேங்காய் யூஸ் பண்ணுறேன். இதில் ஜாகரி பவுடர், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், கோகோனட் மிக்ஸை நம்ம போட்டு ரேப் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த லவ் லெட்டர் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இட்ஸ் அ நைஸ் ஸ்வீட். இந்த மேலே வந்து அந்த தோசை மாதிரி அது ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது. அண்ட் உள்ள ஸ்டஃபிங்கும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டு காம்பினேஷன் ஒன்றா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எப்போது குயிக் ஸ்நாக் அந்த மாதிரி பண்ணணும்னா இது ரொம்ப ஈஸி. நான் ஜஸ்ட் 10 minutes பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஒன். நான் இதுக்கு ஒரு தம்ஸ் அப் தான் கொடுப்பேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிபி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம செகண்ட் ரெசிபி பார்ப்போம். இது வந்து எக் சட்னி. எனக்கு கேட்கவே ரொம்ப வியர்டாக இருந்தது. எக் சட்னியா அப்படின்னு இருந்தது. பட் இது ரொம்ப பாராட்டினாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிகாஸ் இது நல்லா இருக்குமா இருக்காதானே நம்மளுக்கே தெரியல. ஸோ அவங்க கோகோனட்க்கு பற்றியில் வந்து பாயில்டு எக் ஒயிட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம குயிக்காக ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்து நான் எக் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதோட அவுட்டர் லேயர் அண்ட் எல்லோ பார்ட் வந்து எடுத்துட்டு ஜஸ்ட் எக் ஒயிட் நம்ம எடுக்க போகிறோம். அண்ட் கூடவே அனியன், டொமேட்டோ, கார்லிக் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ குயிக்காக இந்த எக் சட்னியை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ டொமேட்டோ அப்புறம் அனியன் அண்ட் கார்லிக் நம்ம சாட்டே பண்ணியாச்சு. அண்ட் ரெட் சில்லியும் போட்டு நம்ம சாட்டே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எக் ஒயிட் வந்து கட் பண்ணி இதில் போட போகிறேன். இது நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இது இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருக்குது. நாட் குட். இவ்வளோ தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. தெரில, ஒரு மாதிரியாக இருக்குது டேஸ்ட். ஐ திங்க் இட்ஸ் அ நோ ஃப்ரம் மை சைடு. இதை ட்ரை பண்ண வேண்டாம், நல்லா இல்லை. ஸோ இப்போ உடனே நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம தேர்ட் டிஷ் தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் இந்த வாழைக்காய் ஸ்கியூவர்ஸ். இது ரொம்ப வைரல் ஆச்சு அண்ட் பண்ணுறதும் ரொம்ப யூனிக்காக இருந்தது. பிகாஸ் இந்த மாதிரி எப்போவும் நான் பண்ணதில்லை, ஆல்சோ கேள்விப்பட்டதில்லை யாரும் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இந்த வாழைக்காவை நல்லா நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணி நான் குக் பண்ணி எடுத்துட்டேன் குக்கரில் கொஞ்சம் சால்ட் போட்டு. அவங்க வந்து பொட்டேட்டோ போட்டிருந்தாங்க, பட் நான் பொட்டேட்டோ அவாய்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வாழைக்காய் மட்டும் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ அதில் நல்லா மேரினேட்
பண்ணி ஸ்கியூவர்ஸில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வாழைக்காய் குக்ட் வாழைக்காவை நம்ம பாயில் பண்ணி எடுத்துட்டோம். இது நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இந்த மாதிரி. இப்போ இதை மேஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த வாழைக்காயில் நம்ம ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்க அனியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளவர், சால்ட், டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், இது எல்லாமே இப்போ மேஷ் பண்ண போகிறோம். இந்த மாவுல வந்து ஜஸ்ட் கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால அது பைண்டிங் ஆகலை, அதனால நான் கொஞ்சம் மெதம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஸ்கியூவர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்கியூவர்ஸை நம்ம இப்படி வச்சிடலாம். ஸோ நம்மளோட ஸ்கியூவர்ஸ் இப்போ ரெடி ஆகிட்டு ஸ்கியூவர்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்க்க நல்லா தான் இருக்குது. இதுக்கு நான் கெச்சப் அண்ட் மியோனிஸ் வச்சு டிப் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குது. சர்ப்ரைசிங்லி இந்த காம்பினேஷன் ரொம்ப யூனிக்காக இருக்குது. வாழைக்காய் மாதிரியே தெரியல, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நம்ம பேபிஸ் சில்ட்ரன்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இது நான் மட்டும் இந்த ஸ்கியூவர்ஸ் இல்லைனாலும் ஓகே, நம்ம அப்படியே ரவுண்டாக தட்டி டிக்கி மாதிரி கூட கபாப் மாதிரி கூட ரெடி பண்ணிடலாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஒன். ஸோ இதுக்கு ஒரு கண்டிப்பாக தம்ஸ் அப். இப்போ நம்ம லாஸ்ட் ரெசிபி பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம 4th டிஷ் வந்து முந்திரி கொத்து தான் பண்ண போகிறோம். இந்த டிஷ் ரொம்ப எனக்கு பிடிச்ச ரெசிபி, எனக்கு பிடிச்ச ஒரு டிஷ். அண்ட் என் ஹஸ்பண்டுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் பண்ண போகிறேன். வீட்டில் என்றைக்கும் செஞ்சதில்லை, பட் எங்கள் ஊர் திருநெல்வேலி சைடு இது ரொம்ப ஃபேமஸான திங். ஸோ இதுதான் இன்னைக்கு குயிக்காக வீட்டில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த க்ரீன் கிராம்னா ரோஸ்ட் பண்ணணும், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இன்னொரு சைடில் வந்து ஜாக்ரி நல்லா மெல்ட் பண்ண போகிறேன் இந்த தண்ணியில். இது இங்கே நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். இப்போ இது நம்ம எடுத்துட்டோம். இப்போ அதே பேனில் துருவின தேங்காய் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி பல்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கோகோனட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஜாக்ரி வாட்டர் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாட்டர் ஆட் பண்ணணும், ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருக்குது, பட் இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிட்டேன். அண்ட் இந்த பேட்டர் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து அரிசி மாவு, மைதா, சால்ட், டர்மரிக் பவுடர் அண்ட் நிறைய தண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி 3 எடுத்து இப்படி டிப் பண்ணி நம்ம இப்படி 3 போட போகிறோம். பிகாஸ் அப்போ தான் முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்களாம். ஸோ இப்படி டிப் பண்ணி ஆயிலில் போடணும். ஸோ எல்லாமே போட்டாச்சு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டு ஸோ இது சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்க அப்படியே அழகாக இருக்குது, குட்டி குட்டி பால்ஸா. இப்போ நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. அப்படியே எங்கள் ஊர் சைடு மாதிரியே இருக்குது. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸி, ஹெல்தி வர. ஸோ எஸ், இதுக்கு ஒரு கண்டிப்பாக தம்ஸ் அப். இந்த அவுட்டர் லேயர் நல்ல சாஃப்ட் கிறிஸ்பியாக வந்திருக்கு. அப்படி பல்லில் வலிக்கிற மாதிரி இல்லை, அப்படி சாஃப்ட் கிறிஸ்பியாக இருக்குது. இந்த உள்ளோட ஃபீலிங் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு சூப்பராக நம்ம வைரல் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். குக் வித் கோமாளி ஷோ வைரல் ரெசிபிஸ். அண்ட் சில டிஷ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, சில டிஷ் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. பட் அண்ட் எஸ், நம்ம அப்படியே இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். இன்னுமே நிறைய வைரல் ரெசிபிஸ் இருக்குது. பட் நான் இந்த 4 ரெசிபிஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இன்னும் என்ன பார்ட் 2 நம்ம பண்ணலாம். அண்ட் நம்ம அப்படியே இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை.